எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. மேலே இருந்து 200 பாயிண்ட் இறங்க தெரிஞ்ச நிஃப்டி உனக்கு மேலிருந்து மேலேயே இன்னொரு 200 பாயிண்ட் ஏறி 23,700 அப்படின்னு போக தெரியாதா? தெரிஞ்சாலும் நீ பண்ண மாட்ட. அதாவது நண்பர்களே, நம்ம நிறைய பேர் லாபத்தை புக் பண்ணி கிட்டத்தட்ட பல நாட்கள் ஆயிடுச்சு, 10 நாளுக்கு மேலையெல்லாம் ஆயிடுச்சு. ஒரு லாபம் பார்த்து போடுற பணம் உள்ள லாக் ஆகிட்டே இருக்கு. ஏதாவது கொஞ்சம் மேல் நோக்கி வந்தால் தானே ஏதாவது ஒரு லாபத்தை புக் பண்ண முடியும். கடந்த 5 நாட்கள் பார்த்தீங்கன்னாலும் நிஃப்டி ஒரு 226 பாயிண்ட் இறங்கி கிடக்குது. ஒரு மாத அளவில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் ஆஹா, இது என்ன ஒரு நம்பர் 666.1. இந்த நம்பர் தற்போதைக்கு மாறாது, ஏன்னா மார்க்கெட் முடிஞ்சிருச்சு. இனி நீங்கள் 2 நாளைக்கு எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கடந்த ஒரு மாதத்தில் மார்க்கெட் 666 பாயிண்ட் இறங்கி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்க போகிறோம். ஒரு லாபம் புக் பண்ண விடமாட்டாண்டே இந்த நிஃப்டி. நண்பர்களே, நம்ம 10 நாளைக்கே நம்மளால லாபத்தை புக் பண்ண முடியலன்னு அப்படின்னு நம்ம உட்காந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு நண்பர் வந்து டிசிஎஸ் ஷேர்ல 2 வருஷமா சிக்கி அவருடைய பொறுமையை இழந்து கடைசியில் 70,000 ரூபாய் நஷ்டமான ஆயிட்டு போகுது, என் பணம் ரிலீஸ் ஆகட்டும் அப்படின்னு லாஸை புக் பண்ணிட்டார். இது சரியான முடிவா இல்லையா அப்படின்றது காலம் இனிமேல் தான் பதில் சொல்லும். இப்போ வரைக்கும் அவன் சொன்ன பதில் எப்படி இருக்குன்னா, 2 வருஷமா உங்களுக்கு நான் கும்பா பாடி விட்டேன் அப்படின்னு தான் காலம் பதில் சொல்லியிருக்கு. இனி அடுத்த சில மாதங்கள் கழிச்சு இவர் வெளியே வந்துட்டதுக்கு பிறகு இனி இந்த ஷேர்ல என்ன ஆகுது அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஷேர் மார்க்கெட்ல பல பேர் ஈஸியா சொல்லிடுவாங்க, ஏங்க கொஞ்ச நாள் பொறுத்து இருந்து பார்க்கலாம்ல அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. சில பேர் வந்து நீங்க உங்களுடைய ஸ்டாக்குகளை உங்களுடைய முதலீடுகளை டைவர்சிஃபை பண்ணி வச்சிருக்கலாம்ல, அசட் கிளாஸே நீங்கள் கோல்டில் கொஞ்சம் ரியல் எஸ்டேட்டில் கொஞ்சம் இப்படியெல்லாம் மாற்றி வச்சிருக்கலாமே நிறைய பேர் சொல்கிறது ஈஸி தான். ஆனால் ஒரு முன்னணி பங்குல போய் சிக்கிட்டு 2 வருஷமா எந்த பெனிஃபிட்டும் இல்லாமல் லாஸ் புக் பண்ணிட்டு வெளியே வரக்கூடிய வழி என்பது அந்த ஸ்டாக்கில் வச்சிருக்கிறவங்களுக்கு தான் புரிய வரும். இந்த நண்பனுடைய மற்ற ஸ்டாக்குகள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு, அதுல லாபம் பண்ணியிருக்காரா நஷ்டம் பண்ணியிருக்காரா அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. பட் இந்த டிசிஎஸை பொறுத்த வரைக்கும் பெரிய முதலீடு, ஆனால் அதில் 2 வருஷம் வெயிட் பண்ணி ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு பாவம் 75,000 ரூபாய் நஷ்டத்தில் புக் பண்ணுறாரு. இன்னொரு நண்பருக்குமே சோகம்தான். ஐடிசி அப்படின்ற ஷேரில், அதுவும் ஒரு பிரபலமான ஷேர் தான், அந்த ஷேருமே தொடர்ந்து இறங்குமுகமாக இருக்குது. அதில் ஒரு 35,000 ரூபாய் லாஸ் பண்ணிட்டு ஏவரேஜ் பண்ணி டயர்ட் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. இந்த வருஷம் தொடங்கியதிலிருந்து பார்த்தா கூட கிட்டத்தட்ட 32% இறங்கி இருக்கக்கூடிய இந்த டிசிஎஸ் அப்படின்ற ஷேர், அதே மாதிரி தன்னுடைய உச்சம் 4,300, நல்லவேளை அவர் போய் 4,300 மாட்டல, 4,300 இருந்து 2,198 இறங்கி இருக்கக்கூடிய இந்த டிசிஎஸ் ஷேர் தன்னுடைய லோவிலிருந்து இன்னும் இறங்குமா அல்லது இங்கிருந்து கொஞ்சமாவது ரெக்கவரி ஆகுமா என்பது பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஸோ காலம்தான் பதில் சொல்லணும், இவர் எடுத்திருக்கக்கூடிய முடிவு என்பது சரியான முடிவா அல்லது தவறான முடிவா என்பது பொறுத்து இருந்தா பார்க்கணும். அவருடைய பங்களிப்பு அவர் செஞ்சுட்டா இருப்பாங்க. 2 வருஷமா ஒரு முன்னணி ஷேர்ல வெயிட் பண்ணிட்டு அப்புறமா 75,000 லாஸ் புக் பண்ணிட்டு போறாரு. இனி அந்த ஷேருக்கு என்ன ஆகுது அப்படின்றது பொறுத்து இருந்து பார்ப்போம். நண்பர்களே, இந்த நியூஸ் மட்டும் நான் வாசிச்சேன்னு வச்சுங்களேன், இந்த இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அப்படின்ற ஷேர், ஐஓபி ஷேர் வச்சிருக்கிறவர் வந்து கண்டிப்பாக வாழ்க்கையை வெறுத்துட்டு சனி ஞாயிறு வரப்போகுது, வீக்கெண்டை நான் என்ஜாய் பண்ண மாட்டேன், நான் வேலை பார்க்க போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு தேவதாஸ் மாதிரி போயிடுவாப்ல. அதாவது நம்ம இப்போ என்ன ஒரு நியூஸ் வாசிக்க போகிறோம் அப்படின்னா, கீழே விழுந்து கிடக்கக்கூடிய ஷேர்கள் எப்பவுமே நிறையா இருக்கும், ஆனால் தொடர்ந்து ஏறிக்கொண்டிருக்கக்கூடிய ஷேர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக இருக்கும். அது புல்லிஷ் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, பீரிஷ் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, 2-3 வருஷத்தினுடைய பழைய ஹையை உடச்சிட்டு ஏறிட்டு இருக்கக்கூடிய ஷேர்களுடைய எண்ணிக்கை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இப்போ நம்ம வாசிக்கக்கூடிய சில ஷேர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க் அப்படின்ற ஷேரை நம்ம முதல்ல பேச போகிறோம். எத்தனை பேங்குகள் கும்பா குட்டி பேங்குகள் மாதிரி இருக்கு. ஆனால் பாருங்க, இந்த ஒவ்வொரு பேங்குகளாக தாங்கள் லாக் செய்து வச்சிருக்கக்கூடிய பணத்தை ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ரிலீஸ் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கான். ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க்ல எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்டிட்டு அப்படியே திணறிக்கிட்டு இருக்கானே, ஒரு பிரேக் அவுட் ஆக மாட்டேங்குதே அப்படின்ற மாதிரி இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்கை ஒரு காலத்தில் நியூஸ்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். அந்த சமயத்தில் வந்து இப்போ நம்ம மறுபடியும் எடுத்து பார்க்கும் பொழுது 2024 ஹையை மீட் எடுத்து இன்னைக்கு ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு.
ஆனா இந்த இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அவருடைய கமெண்ட்டுகளை நம்ம படிக்க முடியாது, ரொம்ப நாராசமா இருக்கும் அப்படின்ற மாதிரி. அவர் இந்த இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கை ரொம்ப காலமா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கார். இவனுக்கு இன்னுமே இப்ப வரைக்கும் நல்ல காலம் வரல. இவனுடைய நல்ல காலம் எப்ப வருதுன்னு தெரியல. கடைசியா இவனுக்கும் அதே 2024 தான் நல்ல காலம் பிறந்திருக்கு. அதுக்கப்புறம் பெரும்பாலும் எல்லா பேங்க்குகளும் இறங்கிட்டானுங்க. இறங்கினதுக்கு அப்புறம் எத்தனையோ பேங்குகள் புதிய உச்சத்துக்கு போய்கிட்டு இருக்கு. இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க், கர்நாடகா பேங்க்ல சிலதெல்லாம் ஏறாம இருந்து இன்னைக்கு பாத்தீங்களா ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க்கும் தன்னுடைய பழைய உச்சிக்கு வந்திருக்கு. ஆக மொத்தம் உன்னுடைய தோஸ்துகள் எல்லாருமே உன்னை விட்டுட்டு போறாங்க, நீ மட்டும் இப்படி 12வது பாஸ் பண்ணாம 7 வருஷம் படிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கு. அடுத்ததாக இந்த ஆர்ஆர் கேபிள் அப்படின்ற ஒரு ஷேர், இவனுமே நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு 100% தன்னுடைய லோல இருந்து சம்பாரிச்சு கொடுத்த பங்கு தான். ஆனா இப்ப மொமெண்டம் ட்ரேடர்ஸ்னுடைய கையில வாட்ச் லிஸ்ட்ல ஆல் டைம் ஹை தாண்டின பங்குகள் ரொம்ப சிலதுதான் இருக்கு. அதுல இந்த ஆர்ஆர் கேபிளும் இருக்கு. என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னைக்காவது கீழே விழுந்தாங்கன்னா தலைகீழாதான் குதிப்பான் இந்த கோட்டைச்சாமி அப்படின்ற மாதிரி கீழே விழுந்துரும். பட் மொமெண்டம் ட்ரேடர்ஸ் எதுக்குமே ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சு தான் அப்ரோச் பண்ணுவாங்க. அது தெரியாம போறவங்க தான் உச்சாணி கொம்புல போய் மாட்டிக்குவாங்க. ஸோ இந்த ஆர்ஆர் கேபிள் அப்படின்ற ஷேருமே சமீபத்தில் உச்சத்தை தாண்டி ட்ரேட் ஆகக்கூடிய ஷேர்களுடைய லிஸ்ட்ல இதுவும் ஒன்றா இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா HFCL MV அப்படின்ற ஷேர், சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய ஷேர்கள், உச்சத்துக்கு வந்திருக்கக்கூடிய சில ஷேர்கள் நியூஸ்னாலே வந்திருக்கு. இந்த HFCL வந்தது டிஃபென்ஸ் துறையில் சம்பந்தப்பட்ட மேனுஃபேக்சரிங் யூனிட் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவல், அந்த செக்டரில் என்டர் ஆகுறாங்க அப்படின்றது ஒரு தகவல். இந்த MV போட்டோ வால்டெக் அப்படின்றது அதுவும் அது இருக்கக்கூடிய செக்டர்ல ஒரு நியூஸே இல்லாம மேல் நோக்கி வந்த சில ஷேர்கள் இருக்கு. ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க் ஷேரு, நண்பர்களே நிறைய பேர் செக்டர் பார்த்து முதலீடு பண்ணுவாங்க. ஓகே, இப்போ என்ன செக்டர் ஃபோக்கஸ்ல இருக்கு? ஆயில் அண்ட் எனர்ஜி இருக்கா, பேங்க் இருக்கா, டேட்டா சென்டர் இருக்கா, டிஃபென்ஸ் துறை இருக்கா, மெட்டல்ஸ் இருக்கா அப்படின்னு எந்த செக்டர் ஃபோக்கஸ் இருக்கோ அதில் கொண்டே பணத்தை போடுறது. வந்தால் ஓகே, வரலினா அப்புறம் வழக்கம் போல லாக் ஆகி உட்காந்துக்க வேண்டியதான் அப்படின்ற ஒரு மனப்பான்மை. அந்த வகையில் சமீபத்தில் டேட்டா சென்டர் சம்பந்தப்பட்ட ஷேர்கள், நெட்வெப் டெக்னாலஜிஸ்லாம் கீழே தான் விழுந்து கிடந்தான். கடைசியில் பார்த்தா இப்போ மேல் நோக்கி ஏறி இருக்கா. அந்த செக்டரில் இருக்கக்கூடிய இந்த ஆனந்த் ராஜ் அப்படின்ற ஒரு ஷேர், அதே சமயம் இவங்க டேட்டா சென்டர் மட்டும் இல்ல, ரியல் எஸ்டேட் துறையில இருக்காங்க. இவங்களுடைய லாபம் என்பதெல்லாம் பார்த்தோம்னா ஒரு குவார்டருக்கு 149 கோடி லாபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி 48 கோடி தான் லாபம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு நெட்வொர்க்குக்கு என்ன ஒரு வித்தியாசம்னா, அவங்க டேட்டா சென்டர் மட்டும் பண்றதில்ல, இன்னும் மற்றும் ரியல் எஸ்டேட். இதில் இந்த நெட்வொர்க்குக்கு வரக்கூடிய ஆர்டர்கள், இப்போ இருக்கக்கூடிய ஆர்டர் புக் என்பது ரொம்ப பெரிய அக்கௌண்ட் எல்லாம் போன வருஷமே பிடிச்சிட்டாங்க. இந்த வருஷம் சில ஆர்டர்கள் என்பதெல்லாம் பிடிச்சிருக்காங்க. ஸோ இவங்க 11 கோடி, அதுவே உங்களுக்கு பிரம்மாண்டமா தெரியும். 48 கோடியிலிருந்து 150 கோடி, 3 மடங்கு அவன் லாபம் பண்ணிட்டானா அப்படின்ற மாதிரி தோணும். இவனை போய் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆடி போயிருவீங்க. 11 கோடியிலிருந்து 71 கோடி இப்போதைக்கு லாபம் ரிப்போர்ட் பண்ணியிருந்தாலுமே எதிர்காலத்தில் இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆர்டர் புக்கு, புதுசாக வரக்கூடிய ஆர்டர்களை வச்சு இன்னுமே பெரிய கம்பெனியாக வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எது எப்படியோ இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஒரு செக்டர், ஒரு வளர்ச்சியில் இருக்கக்கூடிய செக்டர், அந்த செக்டரை சார்ந்த இந்த ஆனந்த் ராஜ் அப்படின்ற ஷேர் இதுக்கு முன்னாடியே ஒரு முறை முயற்சி பண்ணியிருக்கான். அவனால் பழைய ஹைக்கு போக முடியல, மறுபடியும் கீழே விழுந்துடுச்சு. இப்போ 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் என்பதை தாண்டி இருக்கு. இனி இவனுடைய பயணம் பாதியிலேயே முடிஞ்சிருமா இதுக்கு முன்னாடி வந்த மாதிரி, அல்லது தொடருமா என்பது பொறுத்து இருந்தா பார்க்கணும். சமீபத்தில் இந்த பங்கு RSI டைவர்ஜென்ஸ் அப்படின்றதுடைய செய்தி சமீபத்தில் 450 ரூபாய்க்கு வந்திருந்தது. அதுக்கு அப்புறம் சிறிய லெவலில் இது ஏறி ட்ரேட் ஆகிக்கிட்டு இருந்தாலும் தன்னுடைய பழைய ஹையை இன்னும் அது போய் தொடவில்லையே அப்படின்ற ஒரு ஏக்கம் இந்த ஷேர் ஹோல்டர்ஸ்கிட்ட இருக்கு. இது எப்போ தீரும் என்பது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். TCSல 2 வருஷமா ஏக்கமாக இருந்து பழைய ஹை போகலையேன்னு பொறுமையாக இருந்து வித்துட்டு போனவங்களாம் இருக்காங்க. இனி இந்த ஷேருக்கு என்ன ஆகும் அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கணும். நண்பர்களே, இந்த நெஸ்லே இந்தியா அப்படின்ற ஷேர் FMCG செக்டரில் ரொம்ப குவாலிட்டியான பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஆள். அதனால தான் நம்ம ஷேர் மார்க்கெட்டில் திடீர்னு இவனை மிகப்பெரிய ஒரு உச்சம், FMCG செக்டரே கும்பா செக்டராக ஆகி உட்கார்ந்துருக்கக்கூடிய இந்த நேரத்தில், ITC போன்ற ஜாம்பவான்கள்லாம் கீழே விழுந்து கிடக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த நெஸ்லே இந்தியா அப்படின்ற ஷேர் தன்னுடைய ஆல் டைம் ஹையை தாண்டி ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பங்காக இந்த நெஸ்லே இந்தியா இருக்கு.
இப்போ அவனுக்கு சரியான சோதனை காணும். தொடர்ந்து அவனுடைய மொமெண்டம் மேலே போகுதா அல்லது மொமெண்டம் பிரேக் டவுன் ஆகி கீழே கீது வந்து உழுக போறானா அப்படின்றது பொறுத்து இருந்தா பார்க்கணும். பட் ஒருவேளை மொமெண்டம் பிக்கப் ஆகி மேலே போயிட்டான்னா எஃப்எம்சிஜி செக்டர்லயே மிகப்பெரிய ஒரு ரேலி கொண்டு வந்த ஒரு ஷேராக இந்த நெஸ்லே இந்தியா இருக்கும். என்ன ஆக போகுதுன்றது பொறுத்து இருந்து பார்க்கணும். பட் இப்போ கரெக்டாக இந்த சென்டர் பாயிண்ட்ல இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு நியூஸ் ஒன்று விளையாடுறாங்க. அவங்களுடைய நியூஸ் என்னன்னா, ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் என்பது 3 ஜூலை, ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு மாதம் என்பது இருக்கு. இந்த ஒரு மாதத்துல மிக முக்கியமான இந்த டேர்னிங் பாயிண்ட்ல இருந்து மறுபடியும் மேல் நோக்கி அதனுடைய எழுச்சி தொடர போகிறதா அல்லது கீழே வந்து இந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்களா? கிடையாது அப்படின்ற மாதிரி தான் பல பேர் எதிர்பார்ப்பாங்க. அப்போ மேலிருந்து சரிவடைஞ்சு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு இது கிடைக்குமா அப்படின்னு பார்க்கக்கூடியவங்களும் இருக்காங்க. ஸோ மிக முக்கியமான செய்தி, மிக முக்கியமான இடம் என்ன செய்ய போகிறது இந்த நெஸ்லே இந்தியா ஷேர். அதே மாதிரி நண்பர்களே, இந்த கேபிட்டல் ஸ்மால் பினான்ஸ் பேங்க் அப்படின்றது சமீபத்தில் பெருசா மூவ்மெண்ட் காட்டாம ஒரே இடத்துல சுத்திக்கிட்டு இருந்தது. இப்ப 5 ரூபாய் அவங்களுடைய ஃபைனல் டிவிடெண்ட் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வந்த பிறகு அதனுடைய பிரைஸ்ல ஏதாவது பெரிய மாற்றம் வருமா? இங்க பாத்தீங்களா, பெருசா 300 ரூபா ரேஞ்சிலேயே தான் ரொம்ப காலமாக ஆடிக்கிட்டு இருந்தான். அப்புறம் சமீபத்தில் 200 ரூபா போனது, மறுபடியும் 320 ரூபா வரைக்கும் வந்தங்காட்டி ஒரு மிகப்பெரிய ஒரு வாலட்டிலிட்டி என்பது இந்த ஸ்டாக்ல நடந்திருக்கு. அப்ப இனிமேல் இவனுடைய வாழ்க்கையில பெரிய அளவுல வாலட்டிலிட்டி, தன்னுடைய பழைய ஹை வரதா இருந்தாலும் 320 போகணும், பழைய லோ போனாலும் 200 போகணும். இந்த ரெண்டையுமே பிரேக் அவுட் பண்ணிட்டான்னு வச்சிங்களேன், அப்ப இன்னுமே பெரிய வாலட்டிலிட்டி என்பது கொண்டு வரணும். ஸோ இந்த கேபிட்டல் ஸ்மால் பினான்ஸ் பேங்க்ல 2 மிக முக்கியமான தகவல். 5 ரூபாய் டிவிடெண்ட் என்பது ஒரு பெரிய விஷயம், மற்றும் வரக்கூடிய ஜூன் 12ஆம் தேதி அந்த எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் ரிலேட்டடா ஒரு மீட்டிங் இருக்கு அப்படின்ற ஒரு தகவல். ஸோ இந்த 2 தகவல்களும் கேபிட்டல் ஸ்மால் பினான்ஸ் பேங்க் ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு, அந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியா வந்திருக்கு. நண்பர்களே, நம்முடைய ஸ்டாக் மார்க்கெட்ல கீழே விழுந்தா உருப்படிய ஏறி காட்டக்கூடிய ஜென்ரலான ஸ்டாக்குகள் நியூஸே இருக்காது, ஆனா கீழே விழுந்தா மறுபடியும் மேல் நோக்கி ஏறி காட்டக்கூடிய செக்டர்னு பார்த்தா ஒரே ஒருத்தன் தான் இருக்கான், இந்த பேங்குகள் ரிலேட்டடான செக்டர்கள். அந்த பேங்குகள்ல இந்த டிசிபி பேங்க் அப்படின்ற ஷேர் ஒன்று, இவங்க கூட சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மிக கடுமையான வீழ்ச்சி, ஆல்மோஸ்ட் 100 ரூபாய்க்கு போய் ட்ரேட் ஆகி கொண்டிருந்த இந்த டிசி பேங்க் இப்போ 175ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்களுடைய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கொடுக்கக்கூடிய டிவிடெண்டுக்கு ₹1.45, அதுக்குண்டான ரெக்கார்ட் டேட் என்பது ஜூன் 12, 2026. நண்பர்களே, கொஞ்சம் ஏமாந்தாலும் கரடிகள் பல ஷேர்களை அதல பாதாளத்தில் கொண்டு போயிடும். இந்த டிசிஎஸ் ஷேர் கூட பார்த்தீங்களா, கரடிகளுடைய கையில் சிக்கிட்டு பாவம் ஒரு நண்பருக்கு 2 வருஷமா லாபம் பண்ணி தரல, 75,000 நஷ்டத்தில் வித்துட்டு போயிருக்காரு. ஸோ இந்த பெர்கர் பாயிண்ட் அப்படின்ற ஷேர் சமீபத்தில் ஓரளவுக்கு ரெக்கவரி ஆகி வந்த ஷேர் மறுபடியும் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் அப்படின்ற ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. என்ன செய்ய காத்திருக்காங்களோ அப்படின்னு கொஞ்சம் திகிலாக தான் இருக்கு. அதாவது இந்த ஷேர்னுடைய சமீபத்திய நேச்சரே இறங்குவதும் ஏறுவதும் இறங்குவதுமாக தான் ஒரு 4-5 முறை போயிட்டு வந்திருக்கு. இந்த முறையும் கரெக்டாக 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் வரைக்கும் நல்லா அருமையாக போயிட்டு லேசாக கீழே இறங்கியிருக்கான். கொஞ்சம் நீ இறங்கி போனாலும் எங்களுக்கு ரொம்ப ஆபத்தே அப்படின்ற மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸு மற்றும் ஸ்விங் ட்ரேடர்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒன்ஸ் மொமெண்டம் முடிஞ்ச உடனே அவங்க நிறைய பேர் அந்த ஷேர்களெல்லாம் கையில் வச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா வழக்கம் போல் அவன் பாட்டுக்கு இறங்கிட்டா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஸ்டாப் லாஸ் போடக்கூடிய நேரங்களில் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பட் பொதுவாக இந்த பெர்கர் பெயிண்ட் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஒரு சிறிய ஏமாற்றம் தான். ஏன்னா இந்த கஷ்டமான சூழ்நிலையும் அவங்க ரிப்போர்ட் பண்ணது 335 கோடி லாபம். சமீபத்தில் அது எப்பவோ அவங்க நல்லா இருந்தப்ப 2024 கொடுத்த ரிசல்ட், அதுக்கப்புறம் இப்போ 2026 335 நல்ல அருமையான ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் மேல் நோக்கி போகலையே, 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பெருசாக தாண்டலையே, கரடிகள்கிட்ட சிக்கி எங்காவது சின்ன பின்னம் ஆயிர போறான், நம்மளுக்கு மேலே வரணுமாச்சே அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அட பாவிகளா, மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்ற மாதிரி கடந்த 10-15 நாளா மார்க்கெட் மேலே ஏறவே இல்லை, லேசாக இறங்கு முகமாக தான் இருக்கு. இதை வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்ட கரடிகள் பல ஷேர்களை கீழே தள்ளி விடுறதுக்கே பார்க்குறான். இப்போதான் ஓரளவுக்கு கொஞ்சம் பில்டப் ஆகி மேலே 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்டிய ஒரு பங்காக இந்த கிராம்ப்டன் கிரீவ்ஸ் இருந்தது. இப்போ மார்க்கெட் கடந்த 10-15 நாட்களாக சரியில்லாதனால
பல்வேறு பங்குகள் தொடர்ந்து ஏற முடியாம அதுல ஸ்ட்ரென்த் இல்லாம மார்க்கெட்டினுடைய சப்போர்ட் இல்லாம லேசா பல பங்குகள் இறங்கியிருக்கு. பாவம் அதுல இந்த கிராம்ப்டன் கிரீவ்ஸ் அப்படின்ற ஷேரும் இன்றைய தேதியில பார்க்கும்போது 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு கீழே க்ளோஸ் ஆயிருக்கு. இது இந்த ஷேரை நம்பி இருக்கிற பல பேர்த்துக்கு லேசாக மன சோர்வை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா இதை தாண்டி அப்படியே பிக்கப் ஆகி போயிடுவானோன்னு நினைச்சு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. லேசா இப்போ 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே வந்திருக்கு. நண்பர்களே, கடைசியா மார்க்கெட்ல இன்னொரு செய்தி, அதாவது இதற்கு முன்னாடி தோல்வியே சந்திக்காத ஒரு ஷேராக 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்டணும் அப்படின்னா எந்த விதமான தயக்கமும் இல்லாம தாண்டிய ஷேர்கள்ல இந்த NBCC அப்படின்றதும் சமீபத்திய ஒரு ஷேர். இதுக்கு முன்னாடி கடைசியா அவன் எப்ப அப்படி பண்ணியிருக்கான்னு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2025ல ஒரு முறை 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை கடைசியா தாண்டும் போது பெரிய லெவல்ல ஏறிட்டான். மறுபடியும் ஒரு முறை 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை டச் பண்ணணுமே இன்னொரு முறை ஏறிட்டான். அதுக்கப்புறம் கீழே விழுந்த பிறகு தற்போது 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் என்பதை தாண்டியுள்ள ஒரு பங்காக இப்போதைக்கு இந்த NBCC இந்தியா அப்படின்ற ஷேர் இருக்கு. ஸோ வெறும் 75 ரூபாய்க்கு சுத்தி கொண்டிருந்த ஷேர் தற்போது பார்க்கும் பொழுது 106 ரூபாய்ன்னு இருக்கு. ஆனாலும் அவனுடைய பழைய ஹையெல்லாம் 120க்கு இருக்கு, 140க்கு இருக்கு. இன்னும் ஒரு முறை இது 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை பழையபடி நிக்காம தாண்டி வராதா அப்படின்னு பல பேர் பார்த்துட்டு இருக்காங்க. சமீபத்தில் எனக்கு தெரிஞ்சு HFCLன்னு ஒரு ஷேர் இது மாதிரி நிக்காம மேல் நோக்கி ஏறி வந்தான். அது மாதிரி நடக்கிறது என்பதெல்லாம் மிகவும் அபூர்வம். ஸோ அந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுப்பினை என்பது இருந்தது. இந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு இருக்குதா இல்லையா என்பது இன்னும் சில மாதங்கள் கழிச்சு பார்க்கும்போது தெரிய வரும். இங்க பாத்தீங்களா, ஒரு நண்பருக்கு 2 வருஷமா கூட அது கிடைக்கல. எது எப்படியோ நண்பர்களே, கடந்த சில மாதங்களாகவே நம்ம வீக்கெண்டை என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற மூடுக்கு முடிச்சுட்டு போகலாம், மார்க்கெட்டை முடிச்சுட்டு போகலாம் அப்படிங்கிற ஏதாவது ஒன்றை பண்ணி மார்க்கெட்டை இறக்கி விட்டுறான்னு ஒரு மகிழ்ச்சியே வரதில்லை. இந்த முறையாவது சத்தியமா நான் நல்லா நினைச்சேன். மிகப்பெரிய பவர்ஃபுல் செய்தி, RBI MPC அதுலேயே அவங்க ரெப்போ ரேட்டை சேஞ்ச் பண்ணல அப்படின்றது மிகப்பெரிய ஒரு தகவல். சமீபத்தில் கூட ஸ்ரீலங்காலாம் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணி விட்டாங்க. ஸோ அந்த மாதிரி எந்த அதிர்ச்சி இல்லாமல் ரிசல்ட் கொடுத்துருக்கிறது, எந்த ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கிறது அருமையான விஷயம். அது கூட மார்க்கெட் ஏற்றிக்காமல் இப்படி பண்ணி விட்டானே அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப கொடுமையாக இருக்குது. எது எப்படியோ 10 நாளாக லாபம் இல்லை, இனி அடுத்த வாரம் கும்பா பாடி விட்டான்னா என்னடா நீங்க அப்படின்ற மாதிரி தலையில முக்காடு போட்டு மறுபடியும் இன்னொரு 1 மாசம் உட்காந்துக்க வேண்டியதான். இன்றைய தவிர அனைத்து உங்களுக்கு உதயம் எனக்கு மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.